ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க, நான் ஒரு விவசாயி அப்படிங்கறத வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் விவசாயம் பண்றதை நம்மளுடைய காட்டுல என்னன்னா செய்யறோம், ஜாக்கெட் க்ளவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது மாதிரி தைச்சிருந்தேன். அப்புறம் அடுத்தது வந்து பேண்ட் ஷர்ட் இந்த மாதிரி ஐட்டம் நிறைய தைப்பேன். அதுக்கு அடுத்தபடியா இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி லோயர் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் மேட்டூர் ஐயப்பன். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க, நான் ஒரு விவசாயி அப்படிங்கறத வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் விவசாயம் பண்றதை நம்மளுடைய காட்டுல என்னென்ன செய்யறோம் அதெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அதையும் தாண்டி ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கேன். அப்படின்னு சொல்ல போனா நான் ஒரு டெய்லர். குறைஞ்சது ஒரு 20 ஆண்டுகளா வந்து நான் டெய்லர் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இந்த டெய்லர் வேலை ஏன் செய்யறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விவசாயத்தை அதுக்கு தேவையான முட்டூலி அதுக்கான செலவுகள்லாம் வந்து செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு தொழில் தேவை. அது மட்டுமல்ல, ஒரு குடும்பத்தை வந்து நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா அந்த ரன் பண்றதுக்காக ஒரு தொழில் வேணும். அந்த மாதிரிக்காக வந்து அந்த டெய்லர் கடையை வச்சிருக்கேன். நான் சொல்ல போனா ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேல அந்த டெய்லர் வேலையை செய்யறேன். முதல்ல வந்து நான் இந்த மாதிரி சொல்ல போனா லேடிஸுக்கான ஜாக்கெட் க்ளவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது மாதிரி தைச்சிருந்தேன். அப்புறம் அடுத்தது வந்து பேண்ட் ஷர்ட் இந்த மாதிரி ஐட்டம் நிறைய தைப்பேன். அதுக்கு அடுத்தபடியா இப்ப வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி லோயர் டிஷர்ட்டை இந்த மாதிரி ஐட்டம் வந்து நான் நிறைய தைச்சிட்டு இருக்கேன். இதுல சொல்ல போனா பிரிண்டிங் போட்டு இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய எல்லாம் வருது இல்லையா, பிரிண்டிங்கோட பாத்தீங்கன்னா நிறைய டிசைன் இந்த மாதிரி போட்டு தைக்கிறாங்களா, அது மாதிரி பிரிண்டிங் போட்டு ஓரளவுக்கு ஏதாவது போட்டு தைச்சிட்டு இருக்கேன். சொல்ல போனா விவசாய டைம்ல வந்து நான் காட்டுல செய்யக்கூடிய வேலை டைமிங் போவேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெய்லர் கடையை வந்து நம்ம வைப்பேன். இப்ப இங்க இருக்கிற டெய்லர் கடை வந்து நம்ம டெய்லர் கடை தான், வேற யாருதும் கிடையாது. வாடகையோ இல்ல வேற எங்கிட்டயோ வேலை செய்யுது, இது நம்ம சொந்த கடை தான். இந்த நம்ம கடையில வந்து நான் ஒரு 4-5 மிஷின் வச்சிருக்கேன். சொல்ல போனா ஆரம்ப காலத்துல வாங்கினது டிம்பி அப்படின்னு ஒரு மிஷின் வாங்கினேன். அதுக்கு அடுத்தபடியா மெரிட் அப்படிங்கிற ஒரு மிஷின் வாங்கினேன். அதுக்கு அடுத்தது ஓவர்லாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓவர்லாக் ஒன்று வாங்கினேன். இதே வந்து ஜாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ பவர் மிஷின் ஒன்று வாங்கினேன். அதுக்கும் மேல என்னன்னு கேட்டீங்கன்னா 5 தட் ஓவர்லாக் ஓவர் சொல்ல 5 நூல் ஓவர்லாக் அப்படிங்கறது வாங்கினேன். அது எதுக்காக வாங்கினு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி டிஷர்ட்டை லோயர் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி தைக்கும் போது அந்த மாதிரி ஒரு நவீனமான மிஷின் எல்லாம் தேவை அப்படிங்கறதுனால வாங்கி வச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து கத்திரிமலை கிரி மகா தீப விழாக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுதோறும் நாங்க வந்து மேல வந்து தீப யாத்திரைங்க. அது கத்திரிமலை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு மலை. இங்க வந்து சொல்ல போனா உயரமான மலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு திருவண்ணாமலையில தீபம் எந்த அளவுக்கு ஏத்துறாங்களோ அந்த அளவுக்கு சொல்ல போனா ஆண்டுதோறும் காலங்காலமா 300 ஏத்தி இருந்திருக்காங்க. நாங்க ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளா வந்து இப்ப அங்க தீபம் ஏத்துறங்க. நியூ SS கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தீபம் குமார், அவருடைய பேரு வந்து தீபம் குமார் தான் வச்சிருக்காங்க. அவர் தீபத்துக்காக நிறைய வந்து சொல்ல போனா அவர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த ஆண்டு வந்து 30 டிஷர்ட்டை வந்து இங்க வரக்கூடிய அந்த பக்தர்கள் ஆன்மீக அன்பர்களுக்காக வந்து இந்த 30 டிஷர்ட்டை நமக்கு வந்து கொடுத்துருக்காரு ஃப்ரீயா. இந்த டிஷர்ட் இப்ப நாம தான் தைக்க போறேங்க. இப்ப சொல்ல போனா நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் ஒரு டெய்லர் அப்படிங்கிறது. இப்ப இந்த டெய்லர்ல வந்து இதுதான் முதல் பார்சல். இதுதான் இந்த பார்சலை வந்து நம்ம இப்ப பிரிச்சு பார்க்க போறோங்க. இதுல எந்த அளவுக்கு பிரிண்டிங் இருக்குது அப்படிங்கிறது. சொல்ல போனா சேலத்துல வந்து நம்ம பிரிண்டிங் கொடுத்து பிரிண்டிங் போட்டு வந்து நம்ம வச்சிருக்கோங்க. இப்ப பிரிச்சுட்டு இந்த நம்ம இதுக்கு மேல தைக்க போறோங்க. இதை வாங்க நம்ம பிரிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த பார்சலை பாருங்க. இப்ப இந்த பார்சலை நம்ம பிரிச்சு எடுக்க போறோங்க. பாருங்க, இது எல்லாமே நமக்கு வந்து 30 டிஷர்ட்டுக்கான அந்த பார்சல் வந்துருச்சு. இது எல்லாமே இதுதான் டிஷர்ட்டை தான். பாருங்க, அவுத்து எடுத்துட்டுங்க. இது எல்லாமே பிரிண்டிங் போட்டு தான் வந்திருக்குது நமக்கு. இது வந்து ஒரு ஸ்டிக்கரு. இப்ப பாருங்க, இதுல நமக்கு டிஷர்ட் வந்து பிரிண்டிங் போட்டு நமக்கு சேலத்துல இருந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. பாருங்க, இது ஒரு பிட்டாட்டுங்க. இதெல்லாம் தனியா ஒரு செட். இது சொல்ல போனா 40 சைஸ் டிஷர்ட்டினுடைய அளவு வந்து 40 சைஸ். வாங்க முன்ன சிவனியே காட்டுறேன். பாருங்க, இதுதாங்க நம்மளுடைய அந்த டிஷர்ட்டை. இதுதான் இந்த மாதிரி பீஸா தான் இருக்கும். இந்த மாதிரி தான் தனித்தனியா இருக்கும். இதை நாம வந்து இப்ப தைக்க போறோங்க. இதை தனித்தனியா நம்ம எல்லாமே தைச்சு டிஷர்ட்டே நம்ம ரெடி பண்ண போறோங்க. உங்களுக்கு இதெல்லாம் டிஷர்ட்டே ரெடி பண்ணி வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு பின்னாலே எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து
சொல்ல போனா நம்மளுடைய முன்பகுதியா வர்றது இது முன்னால வரக்கூடிய பகுதி தான். இதுதான் வந்து டிஷர்ட்ல முன்னால வர்றது. இதே வந்து பேக்ல வரது உங்களுக்கு காட்டுறவாங்க பாருங்க. இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு சைஸு. இதுதான் பாருங்க பேக் சைடு வர்றது. இதுதான் நான் உங்களுக்கு சொன்னது. இது வந்து பின்புறமா வரும். இதுதான் பின்னாடி வர்றது பாருங்க. கத்திரிமலை கிரி மகாதிலு விழா குழு 8ஆம் ஆண்டு கருங்கலூர் அப்படிங்கிறது அந்த பணி. இந்த பணியில தான் சொல்ல போனா நமக்கு வந்து அவர் ஃப்ரீயா அடிச்சு கொடுத்துருக்காரு. நம்ம அடிச்சு தைக்க போறோங்க இதெல்லாம். அடுத்தது இந்த பனியனெல்லாம் நம்ம தைச்சு காமிச்சிட்டு உங்களுக்கு டிஷர்ட்டாக பண்ணி உங்களுக்கு அப்புறமேட்டு இந்த பனியனை உங்களுக்கு காட்ட போகிறேன். தொடர்ந்து வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த தொழிலே நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்மளுடைய விவசாயம் சார்ந்த இதை காப்பாற்றிக்கிறதுக்காக சைடில் ஏதாவது ஒரு தொழில் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த தொழிலே செய்கிறேன். இப்போ சொல்ல போனால் நம்ம சைடில் எத்தனையோ தொழில் செய்யலாம், தவறுதலாகவும் நிறைய தொழில் செய்கிறாங்க. ஆனால் நம்ம ஒரு நியாயமாகவும் ஒரு உழைப்போடு ஒரு கஷ்டப்பட்டு நம்ம செய்யணும். இதை யாருக்கிட்டையும் நம்ம வந்து பயந்துக்கிட்டு கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு இது சொந்தமாக ஒரு கைத்தொழிலை உடைய கற்றுக்கொள், கவலையெல்லாம் விற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கைத்தொழிலை கற்றுக்கிட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பண்ணிட்டு இருக்கிறேன். வாங்க தொடர்ந்து நான் அடுத்தடுத்து உங்களுக்கு டிஷர்ட்லாம் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். கட்டிங் பண்ணுறதையும் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இப்போ நம்ம கை தான் வெட்ட போகிறோங்க. இப்போ பாருங்க, இப்போ நம்ம கரெக்டாக முண்டா அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் நம்ம கை வெட்டுறேங்க. கையினுடைய இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் ஒரு 8 இன்ச்சு 8.5 இன்ச்சு கை இறக்கம் வந்துடும் நமக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 இன்ச்சு வர மாதிரி நம்ம இது பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ 4 இன்ச்சு தள்ளி
இதே வந்து நிறைய பீஸ் இருந்தா மிஷின்லாம் கட்டிங் மிஷின்ல வெட்டுற மாதிரி இருந்தாவோ இல்லை வேற ஏதாவது பெரிய கத்திரி 12 இன்ச்சு கத்திரி இந்த மாதிரி பெரிய கத்திரியில நல்லா இருக்கிற மாதிரி வெட்டுற மாதிரி இருந்தால் நிறைய பீஸ் வச்சு வெட்டலாம். ஆனால் நம்ம வந்து கத்திரிலாம் சுமாராக தான் இருக்கிறதுனால இதை ஒரு பீஸாக தான் வச்சு வெட்ட வேண்டியது இருக்குது. இது ஆஃப் ஹேண்டு தான் இது. இதுதான் நம்ம கேன்வாஸ். இது வந்து பட்டி வைக்கிறதுக்காக வச்சிருக்க. இது வந்து கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோம் வச்சு தேய்ச்சா மட்டும்தான் அந்த பட்டி நம்ம வந்து வைக்க முடியும். அதனால இந்த கோம் எல்லாம் ரெடி பண்ணி இப்போ தேய்க்க போறேங்க. அதுக்கு தான் அந்த அயன் பாக்ஸ் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் இதை வச்சு தேய்க்க போறேங்க. இந்த கழுத்து பார்த்தீங்கன்னா 2 விதமான கழுத்து. ரவுண்டு கழுத்து இந்த மாதிரி சொல்லப்போனா இப்படி ஒரு ரவுண்டு கழுத்தும் நம்ம நிறைய பேருக்கு வச்சு தருவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம காலர் அப்படிங்கிறது இந்த மாதிரி காலரும் வச்சு நம்ம ரெடி பண்ணுவோங்க. இந்த மாதிரி நிறைய டிஷர்ட்லாம் நம்ம வந்து ரெடி பண்றோங்க. இதான் பாருங்க. இப்ப நம்ம இதை தைக்க போறோங்க. ஆல்ரெடி இப்ப நிறைய தைச்சிட்டேன். இப்ப நம்ம தைக்க போறோங்க. இது ரவுண்டு காலர் பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்றோம். ரவுண்டு காலரு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 20 இன்ச்சு வேணும். இந்த கழுத்து வந்து ஃப்ரீயா போய் வர்றதுக்காக வேண்டி இப்போ கழுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குறைஞ்சது ஒரு 20 இன்ச்சு பக்கமாக ரெடி பண்ணியாச்சு. 20 இன்ச்சு பக்கமாக ரெடி பண்ணிட்டுங்க. அதே மாதிரி இந்த கழுத்துக்கு தேவையான இந்த துணி பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரெடி பண்ணுறோங்க. பாருங்க, இதை வச்சு தைக்க போறோம். தைச்சாச்சு. பாத்தீங்கன்னா இப்ப இப்படி பொழந்து விட போறோம். இப்ப இதை அப்படியே மடிச்சு வச்சு இது ஒரு தேல் அடிச்சுக்க போறோம். பாருங்க, கழுத்து ரெடி பண்ணியாச்சு. இது ரெண்டும் கரெக்டா இருக்கா அப்படின்னு பாக்குறேங்க. இது கொஞ்சமா பாத்தீங்கன்னா கழுத்து கொஞ்சம் பெருசா வச்சிருக்கிறேங்க. கொஞ்சம் பெருசா இருக்குது. இப்ப நம்ம இதை தைக்க போறோங்க. பாருங்க, நம்ம இதுதான் ஜாயின் பண்ண இடம். இதுதான் இந்த ஜாயின் பண்ண இடத்த இந்த ஷோல்டர் ஜாயின்ல நம்ம வச்சுக்கணும்.
இந்த ஷோல்டர் ஜாயின்ல வச்சு பாருங்க, நம்ம இந்த கழுத்தை தைச்சாச்சு. இப்ப போய் இந்த பைத்தட்டுல ஓவர்ல கடிச்சு இது மேல ஒரு ஊசி எடுத்து குதிரோட தேயில் அடிக்கணும். இதை நம்ம பைத்தட்டுல ஓவர்ல தேயில் பைத்தட்டுல ஓவர்ல கடிச்சு வந்துச்சு. இப்போ அடுத்ததான் அந்த ஜாயிண்ட்ல நம்ம எந்த ஜாயிண்ட் பண்ணுவோம் அந்த ஜாயிண்ட்ல இருந்து வச்சு ஒரு குதிரோட தேயில் அவ்வளவுதான் தைச்சாச்சு. பாருங்க, கழுத்தெல்லாம் கழுத்தை ரெடி பண்ணியாச்சு. இந்த கழுத்து அவ்வளவுதான். இது ஃபுல்லா அந்த சட்டை. இவர் தான் நமக்கு இந்த டிஷர்ட்டை வழங்குறாரு. நியூ எஸ்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்ற குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய தீபங்குமாருங்கிறவர் தான் வழங்குறாரு. பாருங்க, அங்க இருக்கிறது எல்லாமே தைச்சு போட்ட டிஷர்ட் தான். அதுக்கு இது எல்லாமே தைச்சு போட்ட டிஷர்ட் தான். விவசாயில நம்ம ஒரு டெய்லர் அப்படிங்கறத சொன்னோம். டெய்லரும் நம்ம செய்வோம்னு. இது எல்லாமே இப்ப பாருங்க, இந்த டிஷர்ட்டை பிரிண்ட் போட்டு வந்தது பாருங்க, என்ன முன்னால போட்டுருக்குது சிவா. இது வந்து பாத்தீங்கன்னா இது பாருங்க பின்னால பேக்ல போட்டிருக்குது. இந்த பனியல் எல்லாமே நாம ரெடி பண்ற பனியல் தான் இது. இந்த டிஷர்ட்டை வந்து நம்ம